Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரி. ஸோ குபேரப்பட்டு நம்பர் 1ல பார்க்குற குபேரப்பட்டுல கான்ட்ராஸ்ட் அப்டேட் மட்டும் தான் இன்னைக்கு இருக்கு. கான்ட்ராஸ்ட்ல மேங்கோ பார்டர் சாரீஸ் அப்டேட்ஸ் இருக்கு. ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலையோ இல்லைன்னா உங்களுக்கு லக்ஸுரி குவாலிட்டிலேயோ இன்றைக்கி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. வந்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் குபேரப்பட்டோட ட்ரெண்டிங் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது. குபேரப்பட்டு சாரீஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி குபேரப்பட்டுல வந்து நியூ டிசைன்ஸ் வந்து போடுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டுல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி கேட்ட சாரீஸ் மட்டும்தான் ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரேராக தான் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஃபெஸ்டிவல் டைம், இப்போ தீபாவளி டைம் கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சு, நியூ டிசைன்ஸ் வந்துருந்துச்சு, சைட் பை சைட் உங்களுக்கு ரீஸ்டாக்குமே வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குபேரப்பட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம்ஸ் ஏதாவது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸ், ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய அக்கேஷன்ஸ் இதை மாதிரி வர டைமில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட சாரீஸோ இல்லைன்னா யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் ஏதாவது புக் ஆகிற சாரீஸ்க்கு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2ல பார்த்துட்டு இருக்க சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் சில்க் சாரீ. இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரைக்கும் கிரேப் சில்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து மைசூர் கிரேப்பு. ஸோ மைசூர் கிரேப் போட்டிருக்கோம், காட்டன் கிரேப் போட்டிருக்கோம், சிஃபான் கிரேப் போட்டிருக்கோம், ஜார்ஜெட் கிரேப் போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்க்குற இதெல்லாம் வந்து உங்களுக்கு மைசூர் கிரேப்பு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து 799 ப்ளஸ் ஷிப்பிங்கில் பார்க்குற ஒரு ஹாஃப் ஒயிட் பேட்டர்னில் இருக்குது, அது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப்பில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பாக்ஸ் டைப்பு அந்த லைன்ஸ் போட்ட அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சிஃபான் கிரேப்பு. ஸோ அதுக்கப்புறம் சேம் ஹாஃப் ஒயிட்டில் 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் கிரேப், அது வந்து ஹெவி குவாலிட்டியில் வர ஜார்ஜெட் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேப்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரை இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் இருக்குது, அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன ரீஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்பர் 3ல பார்க்குற சாரி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட். சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எப்போவும் போல ரெகுலரான ஃபேன்சி சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் இருக்கும், காதி ஜார்ஜெட் இருக்கும்,
ஸோ வந்து விஸ்கோஸ் சிஃபான் பி குவாலிட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1750 ரெண்டு சாரீ போஸ்ட் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து ஜரி வீவிங் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்னா மீனா புட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விஸ்கோஸ் சிஃபான்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு லிமிடெட் கலெக்ஷன் தான் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்ல. ஆனால் இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்ல. விஷால் சிஃபான் இருக்கும், பாந்தினி இப்போ பார்த்துட்டு இருக்க இது வந்து பாந்தினி சிஃபான்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டைப் ஆஃப் சிஃபான் வெரைட்டிஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்குள்ளேயே கவர் பண்ணிடுவோம். ஸோ பாருங்களேன், கிரேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நம்பர் 2ல பார்க்குறதுல எவ்வளோ கிரேப் போஸ்ட் பண்ணியிருந்தோம், அதே மாதிரியே தான் நம்பர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்லாம் அந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்குள்ளேயே நிறைய வெரைட்டிஸை வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 4 அதில் மிக்சட் கலெக்ஷன் தான், சொல்லவே வேணாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், அது என்னன்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்பர் 4ல பார்க்குற சாரீ துஷர் சில்க் சாரீ, ஆட் சில்க் சாரீ, டியூஷு சில்க் சாரீ அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இது வந்து துஷர் சில்க். ஸோ இந்த டிசைனு, நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் பார்க்குற ஒரு லைன்ஸ் டைப் டிசைன்ஸ் ரெண்டுமே வந்து துஷர் சில்க்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஆட் சில்க்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் புது வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஆட் சில்க் இப்போ ஒரு ரீசெண்டாக டே பிஃபோர் வீடியோன்னு நினைக்கிறேன் ஆட் சில்க் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் வேறு கலர்ஸ் வேறு டிசைன்ஸில் ஆட் சில்க் சாரீஸுமே வந்திருக்கு. ஸோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 4ல வந்து மிக்சட் கலெக்ஷன் அப்படின்றாலே ஸோ என்னென்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த லைன்ஸ் டைப் இது வந்து துஷர் சில்க் சாரீ தான். சில்வர் ஜரி வீவிங்கில் இருக்க சாரீ. மோஸ்ட்லி துஷரில் வந்து இந்த மாதிரி சில்வர் ஜரி வீவிங் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ரேர் கலெக்ஷன் தான், சூப்பராக இருக்கும். இந்த சாரீலாம் வியர் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் லுக்குக்குமே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்து பார்க்குற ஆட் சில்க் சாரீ. ஆட் சில்க் சாரியில் நியூ டிசைன் அண்ட் வந்து உங்களுக்கு நியூ கலர்ஸ்மே வந்திருக்கு. ஸோ ஆட் சில்க் சாரியில் பாருங்களேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன் இப்போ ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு மூவிங் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த இந்த நம்பர் 4லேயே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த வெரைட்டி துஷர் சில்க்கு, அடுத்து ஆட் சில்க் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் வெரைட்டியில் வந்துடும். நல்ல ப்ரீமியம் காஞ்சி டைப் வெரைட்டியில் வர சாஃப்ட் சில்க். நாட் வந்து உங்களுக்கு ஒரு பாலிஸ்டர் சாஃப்ட் வரும்ல, அந்த மாதிரி இல்லாமல் காஞ்சி வெரைட்டிலேயே வர ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து டிஷ்யூ சாரீ போட்டிருக்கோம், பாடி பிளைனாக. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கலாம்காரி தீம் பேட்டர்னில் இருக்கிற ஸோ இதுதான் இந்த ஒரு டிஷ்யூ வெரைட்டி போஸ்ட் பண்ணிக்கோ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வெரைட்டியே. ஸோ சூப்பராக இருக்கும், பாடியில் பிளைனாக இருக்க மாதிரியும் நல்லா ரிச்சாக இருக்கும். இந்த சாரீ வியர் பண்ணும் போது நல்லா ரிச்சாக இருக்கும். டிஷ்யூ சாரீஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் மொடமொடப்பாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக வேணும், மொடமொடப்பாலாம் வேணும். டிஷ்யூ டைப் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியர் சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக, இதெல்லாம் நீங்கள் ஒரு பார்ட்டி வியருக்கு வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா சில பேர்லாம் டிரான்ஸ்பரன்சியில் சிங்கிள் ஃப்ளீட்ஸ் விட்டு வியர் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து
ஸோ இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து மிஸ்மேட்ச் பண்ணி போட்டு அந்த மாதிரி வியோ பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும் அந்த டிஷ்யூ டைப் சாரீ. ஸோ அடுத்து நம்பர் 5ல் பார்க்குற சாரீ வந்து செமிகாஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டி தான். எப்பவும் போல தான் செமிகாஞ்சி செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டியில் லிச்சி பட்டு போட்டிருக்கோம், ஃபியூஷன் பட்டு போட்டிருக்கோம். செமிகாஞ்சி செமி சாஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்க் பேட்டர்ன் இருக்கிற சாரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செமிகாஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்தவரையும் 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயே நிறைய மிக்சட் இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன சாரீஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ இப்போ வந்து ரெய்னி கிளைமேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொரியர் வந்து நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு நார்மலாக காமனாக சொல்கிறத விட உங்களுக்கு 1 or 2 டேஸ்க்கு வந்து டிலே ஆகி கூட வரலாம். ஸோ அதுக்காக பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால வந்து டிலே ஆகலாம். இப்போ சப்போஸ் நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4th ஒர்க்கிங் டே வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். 4th ஒர்க்கிங் டே எண்ட் ஆஃப் த டே 6 o'clock 6:30க்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளும் ஏதாவது சில டைம் வந்து பார்சல் வந்து ஏதாவது ஒரு பிரான்ச் ஆஃபீஸில் ஸ்ட்ரக் ஆகி கூட இருக்கலாம். ஸோ அதை மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால தான் டிலே அக்கர் ஆகும். ஸோ அது வந்து நான் நார்மலாகவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் டைமோ இந்த மாதிரி இல்லைனா அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் டைமோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக கொரியர், ஏன்னா டெலிவரி பர்சன்ஸோ இல்லை வந்து பை ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் வரதோ எதுனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெய்னினாலே கண்டிப்பாக வந்து அந்த டிலே அக்கர் ஆகும். அது நார்மலாகவே ஏன்னா ஹியூமன்ஸ் ஒர்க் பண்ணுறதுனால அந்த டிலே அக்கர் ஆகும், நம்ம நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ரீசன்னால தான் டிலே ஆகலாம். ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டேஸில் ப்ளேஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு டைம் கொடுத்து உங்களுக்கு 10 days கேப்க்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேமிலி சைடோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு நியூ கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு ப்ராடக்ட்லாம் வந்து போய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். Okay friends, thank you, keep supporting friends, thank you.